வணக்கம். நேற்றுக்கு நம்ம ஒரு சாரி வீடியோ போட்டதை பார்த்துட்டு நிறைய பேர் இவன் பயந்துட்டான், இவன் டிவிக்கு ஜெயிச்சதுனால இவருக்கு நிறைய பேர் பேசுவாங்க, திட்டுவாங்க அப்படின்றதுக்காக பயந்து சாரி வீடியோ போட்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் டிவிக்கு ஆட்சியை பிடிச்சிருச்சு, அதனால் எனக்கு நிறையா யங்ஸ்டர்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களாம் என்னை ட்ரால் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் நான் சாரி கேட்கல. நான் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொன்ன கருத்து கணிப்பு தவறாக போயிடுச்சு. அது ஒரு மிஸ்லீடிங்காக இருக்குன்றதுக்காக தான் நான் சாரி கேட்டேன் தவிர டிவிக்கு ஆட்சி பிடிச்சதில் எனக்கு எந்த பயமும் கிடையாது. நிறைய மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, அதை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அவரோட ஆட்சியில் எந்த அளவுக்கு நல்லது நடக்குது, அவர் சொன்ன விஷயம் எல்லாமே செய்ய போகிறாரா, 2500 பணமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பஸ் ஃப்ரீயாக இருக்கட்டும், மாமன் சீர் தங்க நகையாக இருக்கட்டும், இந்த மாதிரி சிலிண்டர் 6 கொடுக்குறதா இருக்கட்டும், கரண்ட் பில் 200 யூனிட் ஃப்ரீ கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட இலவசங்களை அவர் அறிவிச்சிருக்காரு. அதெல்லாம் அவர் எப்படி கொடுக்க போகிறாரு, தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கடன் சுமை இருக்குது, அதை எப்படி அடைக்க போகிறாரு, நிறையா வரியை கூட்ட போகிறாரா இல்லை வரிகளை எல்லாம் குறைக்க போகிறாரா, மக்களை எப்படி நடத்த போகிறார் அப்படிங்கிறது நம்ம அடுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம எப்படி டிஎம்கே ஆட்சியில் நடந்த அநீதிகளை பட்டியலிட்டு நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதாவது சாதி வாரிகளாக நடந்த அடக்குமுறைகளாக இருக்கட்டும், அதற்கப்புறம் கஸ்டோடியல் டெத்ஸாக இருக்கட்டும், நிறைய வரிகளை சுரண்டியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம பட்டியலிட்டு பார்த்துருந்தோம். அதே மாதிரி தொடர்ச்சியாக நம்ம டிவிக்கே நடக்கக்கூடிய தப்புகளையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க தான் போகிறோம். அதுபோக நிறையா கிரிமினல் பின்புலங்களை கொண்டவங்க நிறைய பேர் எம்எல்ஏ ஆயிருக்காங்க. நிறையா மூட நம்பிக்கையை ஆதரிச்சவங்கலாம் எம்எல்ஏ ஆயிருக்காங்க. அவங்க எப்படி செயல்படுத்த போகிறாங்க, அவங்களோட ஸ்பீச் எப்படி இருக்க போகுது, மக்களை எப்படி பார்த்துக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்க்க தான் போகிறோம். அதே போல் விஜய் அவர்கள் இவங்களை எப்படி நடத்த போகிறாரு, நிறைய இடங்களை டிவிக்கே பணத்தை கொடுத்து ஜெயிச்சிருக்காங்க. அந்த பணத்தை அவங்க திருப்பி எடுக்க பிஸ்னஸ் பண்ண போகிறாங்களா, நிறைய கொள்ளையடிக்க போகிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பட்டியலிட்டு பார்க்க தான் போகிறோம். இதனால் நான் இதில் நம்மளோட அரசியல் ஸ்டாண்ட்லேருந்து பேக் ஆகிட்டேனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நான் எந்த அரசியல் சார்பாகவும் பேச போகிறது கிடையாது, இது வரைக்கும் பேசினதும் கிடையாது. நீங்கள் என்னை ஒரு இடத்துல பிராண்ட் பண்ண பார்க்குறீங்க, அது நடக்காது. அதிகார வர்க்கத்தின் திமிருக்கு எதிரான குரல்களும் சரி, அநீதிக்கு எதிரான குரல்களும் நம்ம சேனலை தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்க போகுது. ஸோ இதனால் நான் ஸ்டாண்டை மாற்றிட்டு விஜய்க்கு ஆதரவாக வீடியோ போட போகிறோம், இல்லை டிஎம்கேக்கு ஆதரவாக வீடியோ போட போகிறோம் அப்படிங்கிறது கிடையாது. எந்த இடத்துல தப்பு நடந்தாலும் அதை சுட்டி காட்டுறதா நம்மளோட வேலை. மக்களுக்கு புரிதல் ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் நம்ம இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதே போல் நான் எதனா தவறு செய்திருந்தேன் அப்படின்னா அதை சுட்டி காட்டுறதுக்காகவும் தான் நீங்கள் இருக்கீங்க. அதுபோல் நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்துச்சு, ஒரு லாஜிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வெளிவந்த 5 மாநில தேர்தல் ரிசல்ட்ல நிறைய புரட்சி நடந்திருக்கு. நிறைய புது சிஎம்கள் எல்லாம் உருவாயிருக்காங்க. நிறைய இடத்துல சிட்டிங் சிஎம்ஸே தோத்துருக்காங்க. ஸோ நிறைய மக்கள் அதிருப்தியின் வெளிப்பாடாக தான் ஒரு மாற்றத்தை விரும்பியிருக்காங்க. இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு மாறுதல் ஏற்படுத்துக்கு அப்படின்னு தான் பார்க்குறேன். ஸோ இந்த மாறுதல் நல்லது நடக்குதா இல்லை போன ஆட்சியை விட மோசமாக போகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ எந்த கன்க்ளூஷன் வர வேண்டாம். அடுத்ததாக டிவிகே கூட்டணியில் யார் யார் சேர போகிறாங்க, யார் யார் ஒன்றிணைஞ்சு ஆட்சி அமைக்க போகிறாங்க, அவங்களோட ஆட்சி எப்படி இருக்க போகுது, எதிர்க்கட்சியினராக யார் உட்கார போகிறாங்க அப்படிங்கிறது வரக்கூடிய அப்டேட்டில் நம்ம பார்ப்போம். விஜய் அவர்கள் அறிவித்த இலவசங்கள் எல்லாத்தையும் கொடுக்க போகிறாரா, அதனால வரி ஏற்ற போகிறாரா, மக்களை எப்படி வழிநடத்த போகிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதில் எதனா பிரச்சனை வந்துச்சு, அதில் எதனா ஒரு பாதிப்பு ஏற்படுத்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ச்சியாக அதனோட குரல் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ நம்ம சேனலை ஆதரித்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆளும் அதிகாரத்துக்கு எதிரான குரல் நம்ம சேனலை தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நன்றி.